विद्यायै नमः ॐ कौसुम्भकुसुमप्रियायै नमः Carry over 5, 56, 6. அப்பா எங்க? ॐ कालरात्र्यै नमः ॐ कीचकारण्यवासिन्यै नमः யாருடா அது? திவ்யாவா? குட் மார்னிங் பா. குளிச்சிட்டியாமா? ஓ, குளிச்சிட்டேனே. ஐமோட. ஏண்டி, வெள்ளிக்கிழமை அதுவுமா எழுந்த உடனே இப்படி ஒரு போய் சொல்லணுமா? ஏம்மா, வெள்ளிக்கிழமை அதுவுமா எழுந்த உடனே இப்படி திட்டணுமா? உங்க அப்பா உன்னை இப்படி பார்த்தாருன்னா தெரியும், திட்டுனா இன்னொன்னு. கத்தாதே, நீ என்ன மாட்டி விட்டுட்டு போல இருக்கேன். உங்க 2 பேருக்கு நடுவுல நான் படுற கஷ்டம் என்ன பண்றதுன்னே தெரியல. என்ன பண்றது நான் சொல்லட்டுமா? ஸ்ட்ராங்கா ஒரு கப் காஃபி போட. பாதி கப், பாதியில பாதி. இத்தனோண்டு. அம்மா ப்ளீஸ்மா 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 ப்ளீஸ். போய் மூட்டை எடுத்து வா, அப்புறம் காப்பி கொடுக்குறேன். என் செல்லம்மா, என் பட்ட. என்னடி இது? அம்மாமா, ஒரே ஒரு முத்தம். ஒண்ணே ஒண்ணு. காலம் கத்தால குளிக்காம கொள்ளாம தொட்டுட்டு போய் முகத்துல எடுத்து வா போ. அதிப்பாவி, நீ இன்னுமா குளிக்கல? கத்துன கொன்னுடுவேன், புரியுதா? இப்ப நான் கையெடுக்க போறேன். பேச்சு மூச்சு இருக்க கூடாது, சரியா? அப்பப்பா திவ்யா இன்னும் குளிக்கல பாருங்க. என்ன பண்ற? என்னங்க இது? விடுங்க, யாராவது பார்க்க போறாங்க. காலையில நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி நீ ஏன் நழுவிட்டு போன? அதுக்காக உங்க தங்கச்சி யாராவது பார்க்க போறாங்க. பார்த்தா பார்க்கட்டுமே. எனது அருமை மனைவியே, நான் உன்னை கொஞ்சம் பார்க்க போறாங்க. நேரங்காலமே கிடையாதா? விடுங்க. என்னடா இப்படி நனைஞ்சிருக்க? அது வந்து தண்ணி. அதுதான் எப்படின்னு கேக்குறேன். அதுப்பா, அது அது வெளியில மழை. ஆமா, இல்ல இல்ல. சரி சரி போ. அண்ணா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் வழியறீங்க. உங்கள ஆமா, அது எப்படி எப்படி? எனது அருமை மனைவியை நான் கொஞ்சுவதில் தவறுண்டோ? அம்மா காஃபி. நீ இன்னுமா குளிக்கல? உங்க அப்பா பார்த்தாருனா இந்த வீடு 2 ஆயிடும். பார்த்தா தானே, அதான் நான் அவர் கண்ணில் படாம டிம்கி கொடுத்துட்டு இருக்கேனே. வளர்ந்துட்டேன்னு தவிர எனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பில்லை. வாய் முழுக்க போய் உடம்பெல்லாம் சோம்பேறித்தனம். யாராவது என்ன எதுன்னு கேட்டா எதிர்த்து வேற பேசுறேன். என்னை பார்த்து என் தங்கிங்க வேற கெட்டு போறாங்க. என்னைக்கு நான் பெரியவங்க பேச்ச கேட்க ஆரம்பிக்கிறேனோ அன்னைக்குதான் உருப்பிடுவேன். இன்னைக்கு இவ்வளவுதானா இல்ல வேற ஏதாவது? போய் குளிச்சுட்டு வா. இன்னைக்கு என்னாச்சு இருக்கு? என்னம்மா குவைட்டா வர? நீங்க எப்ப விஷயத்துக்கு வர போறீங்கன்னு காத்துட்டு இருக்கேன். ஏதோ சொல்லணும்னு தானே நீங்க என்ன காலேஜ்ல டிராப் பண்றீங்க. அது எப்படி உனக்கு தெரியும்? நானும் காலையில இருந்து பாத்துட்டு இருக்கேன். எல்லாரும் ரொம்ப உபசரணை எல்லாம் பண்றீங்க. ஒருத்தரும் என் கூட சண்டை போடல, திட்டல. ஏதாவது விஷயம் இருக்கணும். என்ன விஷயம்? இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு உன்னை பொண்ணு பார்க்க வராங்க. பையன் பேரு சந்திரகுமார், MBA படிச்சிருக்காரு. டெல்லியில பர்சனல் மேனேஜரா வேலை செய்யறாரு. நான் போன தடவை டெல்லி போயிருந்த போது இவரை மீட் பண்ண. சி ஜெம் ஆஃப் அ மேன், ரொம்ப இன்டெலிஜென்ட். எல்லாரும் இவரை பத்தி ரொம்ப நல்லா பேசுறாங்க.
உனக்கு ரொம்ப கரெக்டான மேட்ச்னு தோணுது. இது நல்லபடியா முடிஞ்சதுன்னா ஐ வில் கன்சிடர் மைசெல்ஃப் வெரி லக்கி. இங்க பார், நீ கரெக்டா 2 மணிக்கு வீட்டுக்கு வந்துடணும், சரியா? பொண்ணு பார்க்க தானே வராங்க, அதுக்கு ஏன் உருன்னு இருக்க? மாப்பிள்ள ஸ்மார்ட்டா இருந்தா சரின்னு சொல்லு, இல்லன்னா மாட்டேன்னு சொல்லு, அவ்வளவுதானே. இதுல என்ன ப்ராப்ளம்? என்னை யாராவது பொண்ணு பார்க்க வந்தா நான் ஜாலியா இருப்பேன். எவனோ ஒருத்தன் பொண்ணு பாக்குறேன்னு வந்து உட்காருவான், அவன் காலில் விழுன்னு சொல்லுவாங்க, அப்புறம் பாட்டு பாடுன்னு சொல்லுவாங்க, அப்புறம் அவனுக்கே கழுத்து நிட்டுன்னு சொல்லுவாங்க. என்னால் முடியாது. அழகா இருந்தா பண்ணிக்க வேண்டியதானே. விளையாடுறியா? முன்ன பின்ன தெரியாத எவனோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க நான் தயாரா இல்ல. அப்படி கல்யாணம் பண்ணி கஷ்டப்படுறதை விட தனியாவே இருந்துடலாம். ஏய், என்ன பண்ண போற? தெரியல. திவ்யா, will you stop talking? And x is greater than Divya, or equal will to you stop 0 talking? and y is இங்க greater பொண்ணு than பார்க்க or வராங்க. equal to 0. Now we go on forming the simplex table. We find that after iteration 1, all the values in row 2 turn out to be greater than or equal to 0. Hence, no further iteration is needed. 4/3 P2 பொண்ணு இருந்தா தானே பொண்ணு பார்க்க முடியும். என்னடி சொல்ற? hence நான் 4 மணிக்கு வீட்டுக்கு போலனா function விளையாடுறியா? f is equal to நான் போறது இல்ல. x plus என்னடி சின்ன பிள்ளை மாதிரி பேசிட்டு? x is equal to 0. நான் போறது இல்ல. மாப்பிள்ள வந்து செஞ்சு வச்சு எல்லாம் சாப்பிட்டு போயிட்டாரா? உன்னை செல்ல கொடுத்து வளர்த்தம் பாரு, என்ன சொல்லணும்? உன் வீட்டுக்காரர் நக்காரு புருன்னு கத்திட்டு இருக்காரா? வாடி. நான் சோப் போட்டு எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன், கவலைப்படாதே. ஆமா, வந்தவங்க சொஜி பஜ்ஜி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்களா இல்ல கொஞ்சம் பாக்கி வச்சிருக்காங்களா? பேசுடி. எனக்கு பாஸ். உன்னை கண்டிக்காம செல்லம் கொடுத்து வளர்த்தம் பாரு, இவங்கள சொல்லணும். பாவம் அவங்க 5 மணில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? கொஞ்சமாவது பொறுப்பு மரியாதை ஏதாவது இருந்தா தானே. சின்ன குழந்தை மாதிரி மழையில ஆடிக்கிட்டு வந்திருக்கா. இடு இத பைத்திய மாதிரி வேஷம், சொட்ட சொட்ட நனைஞ்சிட்டு வந்து. ஏதோ நல்லவங்களா இருக்க போய்தான் இவ்வளவு நேரம் அமைதியா காத்துட்டு இருக்காங்க. வேற யாராவது இருந்திருந்தா நீங்களும் மாச்சு உங்க பொண்ணு மாச்சுன்னு எழுந்து போயிட்டே இருந்திருப்பாங்க. இப்ப சொல்லி என்ன பிரயோஜனம்? வளர்க்கும் போதே கொஞ்சம் கண்டிச்சு வளர்த்திருக்கணும். அவரு பாவம் உங்ககிட்ட ஏதோ கொஞ்சம் தனியா பேசணுமா, அதனாலதான் இவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட கொஞ்சம் மரியாதை பேசு, ரவுடி மாதிரி பேசாத. நீ செஞ்சதுக்கு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்க. தும்பி இம்பி தொலைகாத போ. உட்காரு. என்கிட்ட நீங்க ஏதோ கொஞ்சம் தனியா பேசணும்னு சொன்னீங்களா? ஆனா அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உங்களை இவ்வளவு நேரம் காக்க வச்சதுக்கு நான் மன்னிப்பு கேட்க போறதில்ல. ஏன்னா நான் செஞ்சது தப்புன்னு எனக்கு தோணல. எனக்கு இது பிடிக்கல. இந்த பொண்ணு பாக்குறது சந்தையில மாட்டை பாக்குற மாதிரி இருக்கு. அப்பா கிட்ட எவ்வளவு சொல்லி பார்த்தேன், அவருக்கு புரியல. அதனாலதான் உங்களையும் உங்க குடும்பத்தையும் அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக நான் அப்படி நடந்துக்கல. எங்க அப்பா அம்மா நான் நல்ல பொண்ணு, அடக்கமான பொண்ணு, குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு, அப்படி இப்படின்னு நிறைய சொல்லியிருப்பாங்க. ஆனா நான் அப்படி இல்லை. என்கிட்ட நிறைய குறை இருக்கு. கோபம், பிடிவாதம், திமிரு, ஈகோ எல்லாம் உண்டு. பொறுப்பு கிடையாது, அக்கறை கிடையாது, இப்படி நிறைய. இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னா, என்னை பத்தி நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். நான் உங்களுக்கு ஒரு நல்ல மனைவியா இருப்பேன்னு எனக்கு தோணல. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன்.
இதுக்கு மேலேயும் நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.